அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கலர் அப்பளம் விற்பனைக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதிக நிறமூட்டிகளை பயன்படுத்தி விற்கப்படும் கலர் அப்பளங்களை விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது. அடிக்கடி கலர் அப்பளம் சாப்பிட்டால் செரிமான பிரச்சனை, சிறுநீரக பாதிப்பு தொடங்கி புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. முக்கியமாக குழந்தைகளுக்கு இந்த கலர் அப்பளத்தை சாப்பிட்டால் அலர்ஜி மற்றும் கவனச்சிதறல் உண்டாகலாம் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. சந்தைகள், சுற்றுலா தலங்கள் மற்றும் பொருட்காட்சிகள் உள்ளிட்ட இடங்களில் கலர் அப்பளம் விற்பனை செய்ய வேண்டாம் எனவும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. பேருந்து பயணிகள் கட்டணத்தை உயர்த்தாமல் மாற்று வழிகளில் போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்க வேண்டும் என முதலமைச்சரான விஜய் உத்தரவிட்டுள்ளார். பேருந்து பயணிகள் கட்டணத்தை எக்காரணத்தை கொண்டு உயர்த்தக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளதாகவும், பயணிகளின் டிக்கெட் பின் பகுதியில் தனியார் விளம்பரங்களை அச்சிடுவதன் மூலமும் பேருந்துகளில் விளம்பரங்களை வெளியிடுவதன் மூலமும் வருவாயை ஈட்ட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மூன்றாவது அறிவிப்பு. ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தவறு செய்தால் அமைச்சர் பதவியும் பறிக்கப்படும். தவறு செய்பவர்களின் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டேன் எனவும், தவறு நடந்தது தெரிந்தால் பதவி உடனேயே பறிக்கப்படும் என்றும், தனது தலைமையிலான தாவேகா அரசு வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும், தாவேகா அரசு லஞ்சமற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதில் அமைச்சர்கள் உறுதியாக இருக்க வேண்டும், பள்ளிகளுக்கு சென்று அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது, அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு ஆய்வு என்ற பெயரில் செல்வதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும், ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கு சென்று செயல்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது. இவ்வாறு விஜய் உத்தரவிட்டுள்ளார். அமைச்சரவை கூட்டத்தின் போது குறிப்பிட்ட சில அமைச்சர்களை குறிப்பிட்டு முதலமைச்சரான விஜய் பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. நான்காவது அறிவிப்பு. பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இன்று 8 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பதில் 8 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சென்னை ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை எழும்பூர் விழுப்புரம் இடையே கூடுவாஞ்சேரி ரயில்வே பணிமனையில் இன்று பிற்பகல் 1:40 மணி முதல் 5:40 மணி வரை 4 மணி நேரம் தண்டவாளம் தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன. இதனால் இன்று சென்னை கடற்கரையிலிருந்து பிற்பகல் 11:28, பிற்பகல் 12:02, 12:30, 1:45 ஆகிய மணிகளில் செங்கல்பட்டு செல்லும் புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது.